ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிறு சம்மந்தமான எல்லா நோய்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல செரிமான தன்மை கொண்ட நல்ல ஒரு சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போது நமக்கு நல்ல அயன் சத்து கிடைக்கும். நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஏறும். அப்புறம் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். டயாபெட்டிக் நிறைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் குறையும். நம்ம இம்யூனிட்டி இருக்குல்ல, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கூடும். நல்லா வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அனிமிக்காக இருப்பாங்களா, பிளட் இல்லாமல், அவங்களாம் இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் இது கொண்டுட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். ஸோ இந்த சுண்டைக்காய் நீங்கள் எப்படி சாப்பிடலான்னா, இதை காய வச்சு வத்தலாம் செஞ்சால் இது என்ன சொல்கிறது, வத்த குழம்புன்னு சொல்லுவோம். இதை பச்சையாக கூட அப்படியே நம்ம எண்ணெயில் வதக்கி ஃப்ரை பண்ணி அதை நம்ம புளிக்குழம்பு வச்சு அந்த புளிக்குழம்புக்குள்ளே போட்டு நம்ம ஒரு புளிக்குழம்பு, சுண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு முருங்கைக்காவை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சுகர் பேஷண்ட் இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். ரொம்ப 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 நல்லது. ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம் இந்த சுண்டைக்காவை. அவ்வளோ ஹெல்த்து இந்த சுண்டைக்காயில் இருக்குது. நம்ம சும்மா காட்டில் தானே இருக்குது, இதில் என்ன யூஸ் இருக்குது, இது நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு போவோம் இந்த சுண்டைக்காயை. பட் இந்த சுண்டைக்காயில் ரிச்சான அயன் இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சுண்டைக்காயில். ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நீங்கள் இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்